என்னோட பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சான் இங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் இயர்லேயே மிடில்லேயே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் ரன் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி இடையிலேயே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல மித்த பேரண்ட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் இயரும் இவங்க இவங்க நாங்களாம் வந்து ஃபர்ஸ்டே அஃபெக்ட் ஆனவங்க. செகண்ட் இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து புதுசாக அஃபெக்ட் ஆனனால இவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, எப்படி அமௌண்ட் வாங்கினாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பாக நாங்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் குரூப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் போய் பார்த்தா வேற ஒரு போர்டு இருக்குது. அங்கே அந்த ஸ்கூலே ரன் ஆகலைன்ற மாதிரி. எங்களுக்கு டிசிக்காக நான் என் பையனுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபீஸும் பே பண்ணிட்டு அவங்க தடமாட்டாங்கன்னு சொல்லிட்டோன்னா சரி நெக்ஸ்ட் நம்ம வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக டிசியாவது அப்ளை பண்ணுவோம்னா டிசியும் தரல. ஸ்கூல் ஃபீஸும் மெசேஜ் கேட்டால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் செட்டில் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து லாஸ்ட் டைமும் நான் ப்ரெஸ்ஸில் பேசினதுக்கப்புறம் என்னோட பையனோட டீட்டெயிலை கேட்டு அவங்க வந்து ஒரு பேரண்ட் கிட்ட அவங்க பையனோட ஃபோட்டோ அனுப்பணுன்னா நான் பர்சனலாக என் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன் நான். ஏன்னா என் பையனோட டீட்டெயிலை கேட்டோன்னே எனக்கு அஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அஃபெக்ட் ஆயிருப்பேன்ட்டு. எனக்கு பதட்டத்தில் இருக்கிறேன். ஏன்னா என்னோட என்னோட குழந்தைய என்ன செய்வாங்க எது செய்வாங்க எனக்கு எதுவுமே தெரியல. பட் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும், என்னோட டிசி வேணும், நாங்கள் கட்டின பணம் வேணும். 40 பேர் அஃபெக்ட் ஆகிருக்கோம். 40 பேருக்கு மேலே இருக்காங்க, வரமாட்டுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை மட்டும்தான் சார் இருக்குது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் வந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான். நாங்கள் வந்து ஹைஃபையாக இருந்திருந்தோம்னா வேற ஸ்கூலில் போய் பெரிய பெரிய ஸ்கூலில் நாங்கள் கட்டி சேர்த்து இருந்திருக்கலாம். எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லை. மிடில் கிளாஸ் லெவலில் நம்மளுக்கு இந்த ஸ்கூலில் இந்த அஃபோர்டபுள் ஃபீஸ் பே பண்ண முடியுதுன்றனால தான் இங்கே வந்தோம். சும்மா இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற இதெல்லாம் எங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லை. பையன் படிக்கிறான், சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இடையில நிறைய நாள் டீச்சர்ஸ் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஒரு நாள் 2 நாளில் போய் வந்துருவாங்க அப்படியே தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோமே தவிர நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரை போய் கம்யூனிகேட் பண்ணது. ஒரு நாள் ஒரு மேம்க்கு ஃபோன் அடிச்சு அடுத்த நாள் அந்த மேம் இருக்க மாட்டாங்க, புதுசாக யாராவது வருவாங்க. இப்போ பேரண்ட்ஸே டீச்சராக போட்டு தான் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதே முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அவங்க பார்த்தீங்கன்னா சரண்யான்றவங்க பார்த்தீங்கன்னா பெற்றோரை மட்டும் ஏமாத்தலை, வேலை செஞ்ச டீச்சர்ஸையும் ஏமாத்திருக்காங்க. அங்கே இருந்த செக்யூரிட்டி என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அவங்க எல்லாரையுமே திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. அவங்க திட்டம் போட்டு ஏமாத்தினது எப்படி தெரியுதுன்னா, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இங்கே விசாரிக்கும் போது தான் தெரியுது. அவங்க ஆல்ரெடி மாவட்ட கல்வி அலுவலரிடம் இருந்து இந்த ஸ்கூல் நடத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து லெட்ரு இவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் மறைச்சி திட்டமிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட காசு ஏமாத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்க மேல 2024 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்குது. அதனால முழுக்க அவங்க வந்து திட்டமிட்டு மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. அதனால நாங்க காவல்துறையிடனா கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏமாத்தின பெற்றோரோட பணத்தை மீட்டு தரணும். ரெண்டாவது எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், டீச்சர்ஸா இருக்கட்டும் செக்யூரிட்டியா இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அவங்களோட சேலரி என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது வந்து திருப்ப கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து ஏமாத்தினதுனால அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறை எடுக்கணும்னு நாங்க நம்புறோம். அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றத நாங்க இந்த பிரஸ் மூலியமா நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, கோரிக்கை என்னன்னா எங்க பணத்தை பெற்று தரணும். இதான் எங்களோட கோரிக்கை. எல்லாருமே கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம கோரிக்கை மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே கிட்ஸ் ஸ்கூலுன்றதுனால எல்லாரோட குழந்தைங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அங்கதான் இருக்குது. அது கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்தது மேல் படிப்புக்கு வந்து போக முடியும். அதனால அப்போ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நாங்க பெற்று தரணும். பெற்று கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்களோட எதிர்காலம் அந்த சர்டிஃபிகேட்ல தான் இருக்குதுன்றதுனால அந்த சர்டிஃபிகேட் பெற்று தரணும். அவ்வளவுதான். இது வந்து காவல்துறையிடம் கோரிக்கை. என் பேர் வந்து அட்வொகேட் ஐயப்பன். நான் செங்கல்பட்டு பார்க்கணும். கலாரஞ்சனி. நான் தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 1 இயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட குழந்தை அங்கே ஸ்கூலில் சேர்த்ததுனால அவளுக்கு ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி தான் நான் சேர்த்ததுக்கப்புறம் நான் டீச்சராக ஜாயின் பண்ணேன். 2 மாதம் சேலரி கூட எனக்கு சரியாக கொடுத்ததில்லை. ஒரு 5,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 8 மாதமே சேலரின்றது ஒரு இஷ்யூவாக தான் இருந்தது. நாங்கள் கேட்கும்போது தரோன்னு சொல்லிட்டு நாளுக்கு அடுத்து நாங்கள் செக்கும் கொடுத்தாங்க. செக்கு கொடுத்துட்டு நாங்கள் இதை மாதிரி செக்கு வந்து என் கூட ஒர்க் பண்ண எல்லா டீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் சொல்லும்போது நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் நம்பிக்கை கொடுத்து நாங்கள் போனோம். ஒரு 6 மாதம் போனோம். ஆனால் 1 ரூபா கூட எங்களுக்கு இது வரைக்கும் சேலரி கொடுக்கல. கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் இதால் சஃபர் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணலை. எங்கள் வீட்டில் சொன்னதுனால நான் வந்து பேசுகிறேன். என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ்லாம்
பாதிக்கப்பட்டிருக்காங்க. 85,000 வரைக்கும் சேலரி கொடுக்காம நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. கேட்கும்போது தோ தரேன் இன்னைக்கு ஜிபே பண்றேன், நாளைக்கு பண்றேன், 8 மணிக்கு இது ஆயிடும் அப்படி சொல்லி நாளை கடத்திட்டே இருந்தாங்க. இது எனக்கு மட்டும் நான் பேசல, என் சார்பா 2 பிரான்ச்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சார்பா தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு எங்களுக்கான சேலரி, எங்களோட அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வரோம். இதனால நாங்க வேற ஸ்கூல் போறது கூட எங்களுக்கு பயமா இருக்கு. இதே இஷ்யூ மற்ற ஸ்கூல்ல இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு பயந்துட்டு நாங்க வீட்டில தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 50,000 கிட்டத்தட்ட 6 மாச சேலரி. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டாங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன் பேலன்ஸ் இருக்குங்க? நாங்க கேட்கும்போது இல்லடா நான் தரேன், நாளைக்கு தரேன் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் கான்டாக்ட் கிடையாது. எங்களை அவங்க கிட்ட நெருங்க விட மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசவே விட மாட்டாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் சேலரி பெண்டிங் இருக்கு, அமௌண்ட் பே பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணா நான் தரேன் சொல்லிட்டு இதே தான் ஒவ்வொரு மாசமும் சொல்லி 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 ஏமாத்தாங்க. ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்ண புதுசுல 5,000 ஜிபே பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணல, சேலரி எதுவுமே தரல. கேட்க போனா எங்களை வந்து அலோ பண்ண கூட மாட்டாங்க. ஆஃபீஸ் ரூம்ல ஒரு பர்சனா கூட எங்களை மதிச்சது கிடையாது. ஆனா வேலை மட்டும் அதிகமா நான் செஞ்சிருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் இதால பாதியிலே போயிடுவாங்க. அவங்க கிளாஸையும் சேர்த்து ஒரே டீச்சரா பாத்துக்கிற நிலைமை கூட இருந்தது. இப்போ நான் இது பேசுறதுனால ஏமாலே கூட அவங்க தவறா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு அவங்களையே வந்து அவங்களோட கேரக்டர்ல இருந்து எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணி